அனைவருக்கும் வணக்கம். நான் கோபி புரட்சிதாசன் அகாடமி. தற்போது சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. மதுரை பெஞ்ச் வந்து இந்த தமிழ் மீடியம் இடஒதுக்கீடுக்கான நடைமுறைகளை எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கான கேள்வி கேட்டுக்கிறாங்க போல். தமிழ் வழியில் பயில்வோருக்கு இடஒதுக்கீட்டு முறைப்படுத்தும் வரை குரூப் 1 தேர்வு நடைமுறைக்கு ஏன் இடைக்கால தடை விதிக்கக்கூடாதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்னு சொன்னாக்கா, இப்போ தமிழ் மீடியத்துக்கான இடஒதுக்கீடு பார்த்தோம்னு சொன்னால் 10+2+3 மாற்றி அமைச்சாங்க. இன்னும் குரூப் 1 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ரூல்ஸ் வந்தது. 10+2+3 அப்படின்ற முறையில் வந்துச்சு. அதாவது அடிப்படையிலே தமிழ் மீடியம் படித்தவங்க தான் தமிழ் மீடியம் கொடுக்கணும். நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு பேரளவில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு டிகிரி தமிழ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடை மிஸ்யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போயிருந்து, அதை தடுக்கும் விதத்தில் தமிழக அரசு அப்படி ஒரு உறுதி கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படி ரூல்ஸ் ஒன்று போட்டாங்க. 10+2+3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை குரூப் 1க்கு ஏன் அப்ளிகபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம் இனிமேல் தான் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ இது ஒரு குழப்ப நிலை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் 1 அப்படி அமல்படுத்துவாங்க எனக்கு தெரியல. அமல்படுத்தினா நல்ல விஷயமா இருக்கும். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா குரூப் 1ல் தமிழ் மீடியம் 10+2+3ன்ற ஆர்டரில் இருந்தாக்கா உண்மையாகவே தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.